ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம முதல்வர் என்ன மாதிரி எல்லாம் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப லேட்டஸ்டா தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் சென்னை மாநகராட்சியிலையும் நகர்ப்புறங்களையும் உள்ள அம்மா உணவகங்களை எல்லாத்தையுமே புதுப்பிச்சு அது தரமான ஒரு உள்கட்டமைப்பை கொடுத்து தரமான ஆரோக்கியமான உணவுகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அமைச்சர் அவர்கள் முதல்வர் ஆகுறதற்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டம் ஒழுங்கு இங்க சீர்குலைந்து இருக்கு, அதாவது டிஎம்கே ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் ஆட்சிக்கு வந்தேன் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும், பெண்களோட பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான வகைமுறைகள் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரமே பண்ணாரு. சோ அதுல பெண்களோட பாதுகாப்பு இப்ப எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம புதுக்கோட்டையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி பெண்ணை கூட்டு பாலியல் செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மோசமான செயல் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு ரைஸ் மில்ல ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணு, ஆலங்குடி, புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க ஆலங்குடியில ஒரு ரைஸ் மில்ல வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு வேலை முடிஞ்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க பொண்ணை வீட்டுக்கு கொண்டு போய் விடுற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் மணக்கொல்லை அப்படிங்கிற கிராமத்துல உள்ள ஒரு முந்திரி ஃபார்முக்கு கூட்டிட்டு போய் அங்க கூட்டு பாலியல் பண்ணிருக்கிறாங்க. வாய் பேச முடியாத அந்த ஊமை பொண்ணு தட்டு தடுமாறி ரோட்டுக்கு அந்த ரோடு வழியா போலீஸ் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான கொடூரமான செயல் அப்படின்னு பாருங்க. ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத பொண்ணு, அந்த பொண்ணால சவுண்டு விட்டு கத்த கூட முடியாது அப்படின்னு தெரிஞ்சே இந்த மாதிரி ஒரு கொடூர செயல்ல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தர தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி குற்ற செயல்பாடுகள் டிஎம்கே ஆட்சியிலையும் சரி ஏடிஎம்கே ஆட்சியிலையும் சரி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா நீங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னீங்க அப்படின்னா, முக்கியமா பெண்களோட பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான வகைமுறைகள் இருக்கோ அத்தனையும் செஞ்சு தரப்படும், அவங்களோட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உங்களோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு முக்கிய தேர்தல் வாக்குறுதியா சொன்னீங்க. அந்த வகையில நீங்க இந்த பெண்களோட பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கு. முதல்வர் விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய பெண் தோழிகள் பெண்களே இழிவுபடுத்த ஆன்லைன்ல இழிவுபடுத்தக்கூடிய செயல்பாடு எல்லாம் நடக்குது. இப்போ ரீசெண்டா கூட 2 days முன்னாடி ஈஸ்வரிங்கிற பத்திரிகையாளர் அவங்க கட்சியை சேர்ந்த தொண்டர்களே இல்ல ரசிகர்களே அந்த ஒரு லேடி அவ்வளவு ஒரு ஆபாசமா பேசியிருக்காங்க. அந்த வீடியோ என்னால போஸ்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா கேக்குறதுக்கே அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு, அவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க கட்டுப்படுத்தியே ஆகணும். ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய, என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு தொண்டர்களாக ஒரு ரசிகர்களாக தான் உங்களை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்க கொஞ்சம் உங்களோட ஆதரவாளர்களை இது ஒரு செயல்பாடுல ஈடுபடாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை நீங்க வெளியிட்டாலே உங்களோட ஆதரவாளர்கள் கண்டிப்பா செய்யதான் செய்வாங்க. நீங்க ஏன் இன்னும் அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிடல அப்படின்னு எனக்கு தெரியல. மதுரையில லவுட் ஸ்பீக்கர்ங்கிற பொண்ணு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா சில வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஐடியில போய் அந்த பொண்ணை எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா ஒரு குட்டிங்கிற பொண்ணு பேசியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரியா பேசக்கூடிய தைரியம் வருதுன்னு தெரியல. என்னெல்லாம் பேசியிருக்க அப்படின்னா, அந்த பொண்ணு எங்க பசங்களை விட்டா கண்ணுதனமா வெட்டிடுவாங்க, உன்னை ரேப் பண்ணிடுவாங்க, ஆசிட் விட்டுருவாங்க அப்படின்னு ரொம்ப அருவருக்கத்தக்க விதமா கேட்கவே முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு பேசிருக்கு. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு இது பாதுகாக்கப்படும் சொன்னாங்க. ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு இப்படியான முறையில சீர்கெட்டு போய் சீர்குலைந்து கிடைக்கும். உங்களுக்கு சில ஆதரவாளர்கள் எப்படி உங்களை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி திராவிட கொள்கையை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்க உங்களோட ஆட்சியை குறை சொல்வதற்கோ அல்லது உங்க ஆட்சியில உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கோ அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை இருக்காது. கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்காங்க. எல்லா மக்களும் அவங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். அப்படி ஒரு கருத்தை தெரியப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த கருத்துக்கு முரணா ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்க ஆதரவாளர்கள் அதை எதிரான அதுக்கு முரணான கருத்துக்களை சொல்லி நீங்க மறுக்கலாம். அதை விட்டுட்டு அபியூஸாக அசிங்கப்படுத்தி கேவலமா
பேசுறதெல்லாம் வந்து அநாகரிகமான ஒரு பேச்சு. ஒவ்வொரு பெண்களும் வந்து இப்போ தைரியமா சொசைட்டில வந்து பேசணும், எந்த ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது போல ஆட்சியை பத்தின குறைகளை யாராவது ஒருத்தர் வந்து எடுத்து சொல்றாங்க அப்படின்னா அவங்கள அபியூஸான வேர்ட்ஸ்னால ரொம்ப மோசமான செயல்கள்ல ஈடுபடுறாங்க உங்களோட ஆதரவாளர்கள். இதை கொஞ்சம் நீங்க தடுத்து நிறுத்தினீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்க ஒரு பெண்ணோட சேஃப்டியை பத்தி பேசுற நீங்க ஒரு பெண்ணை இன்னொரு பொண்ணுக்கு அகென்ஸ்டா சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறாங்க. இதை கேட்கும் போது ஒரு பொண்ணான என்னாலேயே காது கொடுத்து கேட்க முடியல அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்க இதை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும். ஏன்னா ஈஸ்வரிங்கிற ரிப்போர்ட்டருக்கு வந்த ஆடியோ மெசேஜஸ் வந்து ஒரு ராதிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ஐடியில இருந்தா வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பொண்ணால பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அருவருக்க கூடியதா இருக்கு. இது அந்த மேடமும் வந்து சிஎம் அவர்களை மீட் பண்ணி இந்த விஷயத்த சிஎம் ஓட கவனத்துக்கு எடுத்துட்டு போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்துட்டு போவாங்க. அதனால சொசைட்டிக்கு ஒரு உங்க மூலமா ஒரு அறிக்கை இது சம்பந்தமா வரும் அப்படிங்கிறத நம்புறேன். மாதிரியான ஒரு அறிக்கை வெளியில வந்தது அப்படின்னா நம்ம விஜய் அவர்களை வந்து ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படிங்கிறது உங்களோட கருத்தை தெரிவிங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச். பாய்.